அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு சி கிருஷ்ணமணி அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறோம். போன்ற ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்து வழிநடத்தி எங்களை ஒரு முன்மாதிரியாக அவர்களை ஒரு முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு நாங்கள் செயல்படுவதற்கு அவரெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு மதிய வணக்கத்தை தெரிவித்து வருகிறோம். அதுபோல ஆதிரி அறக்கட்டளையினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துள்ளோம். நிறைய பேர் நிறைய பேசினாங்க, உங்களை அவ்வளவுதான் பேச வராது. ஏன்னா மனதில் தோன்றினாங்க பேசுவோம், அந்த அளவுக்கு தான் எனக்கு பேச வரோம். இருப்பினும் இந்த அறக்கட்டளை ஆரம்பித்ததற்கு முன்னாடியே எங்கள் பள்ளியில் எங்கள் பள்ளியை சேர்ந்த கணித ஆசிரியர் திருமதி வளர்மதி சுவாமி கூப்பிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு அறக்கட்டளையுடைய உறுப்பினர்கள் பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க எங்க பள்ளியை பார்த்துட்டு இவ்வளவு கஷ்டம், அதாவது இவ்வளவு வசதி குறைவான சூழ்நிலையில கூட உங்கள் பள்ளி இவ்வளவு மதிப்பெண்களை எடுத்திருக்கிறதா என்று அவர்கள் வியந்தார்கள். எங்கள் பள்ளியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2017 அப்கிரேட் ஆச்சு. நடுநிலை பள்ளியாக இருந்த ஒரு பள்ளி. அந்த நடுநிலை பள்ளி சரி என்ற ஒரு இடத்தை காண்பித்து அரசுக்கு காண்பித்து உடனடியாக அந்த நடுநிலை பள்ளியை அப்போது இருந்த ஆட்சியில உயர்நிலை பள்ளியாக மாற்றினாங்க. அப்புறம் அதுக்கு காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வகுப்பறை பற்றாக்குறை ஏற்பட்டது. தொடக்கப்பள்ளி உயர்நிலை பள்ளி இரண்டும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு 350 வருடங்கள் பிரச்சனை படிக்கிறேன். மொத்தமாக உயர்நிலை பள்ளிகள் 200 மாணவர்கள் படிக்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 5 வகுப்பறைகள் தான். ஆனா 200 மாணவர்கள் 2 போகிறார். அதாவது தமிழ் ஆங்கில ஆகிய பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 செக்ஷன். ஆனா பார்த்தீங்கன்னா 5 வகுப்பறைக்குள்ள அந்த மொத்த மாணவர்கள் இந்த பிரிவு 2 பிரிவுகளாக பிரித்து வகுப்பறை இடையில கட்டி வச்சு மறைச்சுதான் எடுத்துட்டு இருக்கிறோம். ஆசிரியர்களுக்கு ஒரு அறையோ ஸ்கூல் பாய்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா லேப் இருக்கும், அது இருக்கும், எல்லா வசதியும் இருக்கும். பழங்கால ஸ்கூலு நாங்களும் இந்த மாதிரி பழங்கால ஸ்கூல்ல படிச்சுட்டோம். தொலைசி ஸ்கூல்ல படிச்சுட்டாங்க. அந்த ஏஎஸ்எல்டி அந்த ட்ரைனிங் ஸ்கூல் எல்லாமே இது வசதியா இருந்துச்சு. அது மாதிரி ஒரு பள்ளிகள் மாதிரி தான் நாங்கள் கப்பல்கள் போடுவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் பள்ளிகளை பார்த்தீங்கன்னா வகுப்பறை பற்றாக்குறை இருந்தது. இருப்பினும் எங்கள் ஆசிரியரை பற்றி சொல்ல வேண்டும்னா கடினமான உழைப்பாளிகள். அதாவது நான் ஒரு 5 ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டேன். பட்டதாரி ஆசிரியராகவும் முதுகலை பட்டதாரி ஆசிரியராகவும் தலைமை ஆசிரியராகவும் திருப்பூர் மாவட்டத்தில் வேலை பார்த்துட்டு கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு திட்டாசாவும் ஒரு 1.5 years பணியாற்ற மாட்டோம். ஆனா எல்லா ஆசிரியர்கள் பார்த்துட்டு இப்ப எந்த ஆசிரியர் பார்க்கிறது தலைமை ஆசிரியர் எந்த உத்தரவு போட வேண்டாம். அவங்களே சார் ஸ்பெஷல் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டோம், காலையில 7:30 மணிக்கு சாயந்தரம் 7:30 மணி வரைக்கும் 12 hours கிளாஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன், எப்படி தலைமை ஆசிரியர் சொல்லிதான் எல்லாத்துக்கும் செய்யவே மாட்டாங்க. ஜீவோ கேட்பாங்க, காலையில எடுக்கிறது ஜீவோ இருக்கா, சாயந்தரம் எக்ஸ்ட்ரா எடுக்கிறது ஜீவோ இருக்கான்னு கேட்பாங்க. அப்ப கேட்கும்போது ஜீவோ எல்லாம் ஒண்ணு இருக்காது, இல்லை ஜீவோ தேவை முடியாது, பொறுப்பு முன்னாடினா இல்லைன்னா விற்கணும்னு சொல்லுவோம். ஆனா எங்க ஆசிரியர்கள் இந்த கடந்த 2021, 22, 22, 23 தொடர்ந்து நான் இந்த பார்த்துட்டு வரைக்கும் சென்டர் ரிசல்ட் 100% எடுத்துக்கிட்டாங்க. ஆனா 100% எடுத்துக்கலாம், 35 நாள் 100% எடுத்துக்கலாம். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒவ்வொரு பாடத்திலும் சராசரி மதிப்பு 79. இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. நானே ஒரு கூட்டியெல்லாம் டோட்டல் போட்டு ஆவரேஜ் பார்த்தேன், யாருமே 70க்கு கீழே. இது பார்த்துட்டு எனக்கு விழுந்து போட்டேன். 73 சராசரி மதிப்பு எடுத்து அதுக்கு எவ்வளவு பாடுபட்டிருக்கணும். இந்த வசதி குறைவான சூழ்நிலை இன்னொரு ஆசிரியர் வெளியில் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆசிரியர் அறை கிடையாது, ஆய்வகம் கிடையாது, வகுப்பறையும் போதுமான அளவு இல்லை, மாணவர்களுக்கான எந்த வசதியுமே இப்போதைக்கு இல்லை. ஏதோ ஒரு வீடு பெரிய அவசர கதையில ஆயிடுச்சு. இருந்தாலும் மாணவர்களும் நல்ல சிறப்பான மாணவர்கள் செயல்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட
எங்கள் பள்ளி போன ஆண்டு 100% எடுத்து வந்தாங்க. அதே மாதிரி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா 408 மாணவர்கள், 477, 474, 468, 465. அது பார்த்தீங்கன்னா 400க்கு மேல எடுத்த மாணவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 400 கூட கிடையாது, 435 மேலதான் எடுத்திருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு கடுமையான உழைப்பாளியா இருந்தாங்க. அவர்கள் என்னை பார்த்தவர்களெல்லாம் கோரிக்கை வைப்பாங்க, சார் வகுப்பறை வாங்குங்க சார், வெற்றி உட்கார்ந்து இடத்திற்கு வகுப்பறை இல்லை, அதே மாதிரி மாணவர்களுக்கு போதுமான வசதியும் இல்லை, ஏதாவது ஒரு மாணவர்களுக்கு செய்யணும் சார் அப்படிங்கிறாங்க. நானும் யாரை பார்த்தாலும் சரி, எங்க பிடிஏ மெம்பர்ஸ் தெரியும், எஸ்எம்சி மெம்பர்ஸ், இப்ப எஸ்எம்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த மெம்பர்ஸ் அறக்கட்டளை யாரை பார்த்தாலும் சொல்லுவாங்க, தயவு செய்து எங்கள் பள்ளிக்கு ஏதாவது செஞ்சுருங்க. அந்த ஒரு விண்ணப்பத்தை நான் உங்களுக்கு வைக்கிறேன். அந்த விண்ணப்பத்தை நீங்கள் உறுப்பினர் அனைவரும் கலந்தாலோசனை பண்ணி எப்படியாவது இந்த பள்ளிக்கு நீங்கள் எங்க பள்ளியை தேர்ந்தெடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இருக்கு எங்கள் பள்ளியை தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு டீச்சர் சொல்லும் பொழுது அது எனக்கு ரொம்ப மொத்தத்தை முயற்சியா இருந்துச்சு. கண்டிப்பா நம்ம பள்ளிக்கு நிச்சயமாக ஏதாவது உதவி செய்யணும் நம்புகிறோம். இந்த அறக்கட்டளை என்பது பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. எத்தனையோ அறக்கட்டளை ஆரம்பித்தார்கள், ஆனால் அது காலப்போக்கில் அப்படியே இதாயிடும். ஆனா இந்த அறக்கட்டளை என்பது இவ்வளவு வீட்டை கோஆர்டினேட் பண்ணி அவங்க அறக்கட்டளை தலைவர்கள், பொருளாளர், செயலாளர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் பண்ணி கொண்டு வருவது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. ஒருத்தர் போன் எடுப்பாங்க, எடுக்க மாட்டாங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். அதையெல்லாம் முயற்சி பண்ணி ஒரு சிறந்த ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்தியுள்ளார்கள். இந்த அறக்கட்டளை ஆழம் முழுக்க கூட தலைத்து பிற்காலத்தில் ஒரு சிறந்த ஒரு அறக்கட்டளையாக இந்த மாவட்டத்திலே சிறப்புற என்னுடைய வாழ்த்துறை தெரிவித்துள்ளேன். இந்த வாய்ப்புகளுக்கு அனைவருக்கும் நன்றி பாராட்டி வருகிறேன். வாழ்த்துறை வழங்கிய காடாம்பாடி அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு கிருஷ்ணமணி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.